இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் பேர் என்ன? அவன் பேரு வினோத்மா. என்ன படிக்கிற நீ? அம்மா, அவன் கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாதவம்மா. ஸ்கூல்ல அட்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. அதனால அவனை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியலம்மா. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்கே, நீங்க அங்க அட்மிஷன் போடலாமே. அங்க நல்ல கேர் எடுத்துப்பாங்க. அம்மா, அந்த ஸ்கூல்ல எல்லாம் ஃபீஸ் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்கம்மா. ஆதி, சிட்டில இருக்கிற தி பெஸ்ட் ஸ்பெஷல் ஸ்கூல் எதுன்னு பார்த்து அதுல இந்த குழந்தைய சேர்த்து விட்டுரு. சரிம்மா. அப்புறம் ட்ரீட்மெண்ட், தெரப்பி, அந்த செலவெல்லாமே நாம பாத்துக்கலாம். சரிம்மா. குழந்தை இப்படி இருக்கிற விஷயத்தை நீங்க எனக்கு முன்னாடியே தெரியப்படுத்திருக்கலாமே. கவலைப்படாதீங்க, குணப்படுத்திடலாம். ரொம்ப நன்றிங்கம்மா. பார்வதி அம்மா, எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரிங்கம்மா. வரவங்க போறவங்களுக்கெல்லாம் தலையெழுத்து. பார்வதி அம்மா, இவங்க எல்லாரையும் பூஜை ரூம்க்கு கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. குழந்தைங்க எல்லாரும் இங்கே விளையாடிட்டு இருக்கட்டும், நீங்க மட்டும் வாங்க. வாங்க. இது வேற, நீ வா. எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா. எங்க சந்தோஷத்துக்கு அளவே இல்லம்மா. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாத்துக்கிறேம்மா. அகிலாம்மா நம்ம கிட்ட இவ்வளவு அன்பா பாசமா பழகுவாங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல. நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க குடும்பம் தானேன்னு நினைக்காம இவங்க புள்ள மேல எவ்வளவு அக்கறை காட்டினாங்க. இந்த மனசு யாருக்கு வரும்? இந்த அகிலம்மாவோட நல்ல மனசுக்கு நாம என்ன கைமாறு பண்ண போறோம்? பெருசா எதுவும் பண்ண வேணாம். எப்பவுமே அகில அம்மாவுக்கு உண்மையாவும் விசுவாசமும் இருந்தா போதும். கண்டிப்பா அகிலம்மாவுக்கு உண்மையாவும் விசுவாசமாவும் இருப்போம். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். அப்போ உள்ள வந்து சாமி முன்னாடி உறுதிமொழி எடுத்துக்கோங்க. ஆமா, அதான் கரெக்ட். வாங்க, சாமி முன்னாடி போய் உறுதிமொழி எடுத்துக்கலாம். வாங்க. அகில அம்மாவுக்கு விசுவாசமா அம்மாவோட நல்ல மனச பார்த்து மத்த 2 பேரும் அவங்களுக்கு எப்பவும் உண்மையாவும் விசுவாசமாவும் இருப்போன்னு சாமி முன்னாடி எரியற சூட மேல சத்தியம் பண்ணாங்க. ஆனா இவங்க மட்டும் சத்தியம் பண்ணாம அழுதுகிட்டே போறாங்க. அவங்க மனசுக்குள்ள ஏதோ நெருடல் இருக்கு. அவங்க புருஷன் தப்பு பண்ணது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால நீங்க அவங்க வீட்டுக்கு போய் விசாரிச்சு பாருங்க, உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். நான் பாக்குறேன். அகிலாண்டேஸ்வரி அம்மா எவ்வளவு பெரிய ஆளு. ஆனா அவங்க எங்க கிட்ட எவ்வளவு அன்பா நடந்துகிட்டாங்கன்னு தெரியுமா? நம்ம பையனை பத்தி ரொம்ப அக்கறையா விசாரிச்சாங்கங்க. இவனுக்குன்னு தனியா ஸ்கூல் இருக்கான், அதுல சேர்த்து விடுங்க, அதான் பையன் ஃபியூச்சருக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. அவங்க பூஜை ரூம்ல வச்சு லக்ஷ்மி காசெல்லாம் பரிசா கொடுத்தாங்கங்க. அகிலாண்டேஸ்வரி அம்மா மாதிரி ஒரு நல்ல முதலாளிக்கு நீங்க துரோகம் பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பாவம் பண்ணமோ தெரியல, நம்ம பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை. பணம் சம்பாதிக்கிறதா நினைச்சு பாவத்தை சம்பாதிச்சிருக்கீங்க.
என்ன கேட்காம என்கிட்ட சொல்லாம விருந்துக்கு போனதே தப்பு, இதுல அட்வைஸ் வேற பண்றியா? வசதியான வாழ்க்கை வாழணும்னா பணம் வேணும். பணம் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. எனக்கு அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. பெருசா வந்துட்டு அட்வைஸ் பண்ண புருஷனை கேட்காம விருந்துக்கு போயிட்டு வந்திருக்கா. அந்த அகிலா என்னதான் பிளான் பண்ணாலும் அந்த மேனேஜர் ஒத்துக்கவே மாட்டான். ஆஃப்கோர்ஸ் நந்தினி, எனக்கு நல்லா தெரியும் நீ அந்த மாதிரி ஆளை செலக்ட் பண்ணவும் மாட்டியே. இருந்தாலும் நம்ம சைடுல நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது நல்லது. நீ எதுக்கும் அந்த மேனேஜருக்கு ஒரு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி எச்சரிக்கையா இருக்க சொல்லு. ஓகே ஆண்டி, அத நான் பாத்துக்கிறேன். உங்க தகவலுக்கு ரொம்ப நன்றி. என்ன நந்தினி, நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? அகிலா கையில கூடிய சீக்கிரம் விலங்கு மாட்டி ஜெயிலுக்கு போய் அவ கழித்திங்கிறத நான் பார்க்கணும். அது மட்டும் நடந்தா போதும். அது நடக்கும் ஆண்டி, நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே நந்தினி, நான் போன் வச்சிடுறேன். ஓகே ஆண்டி. உங்க வைஃப் அகிலாண்டேஸ்வரி வீட்டுக்கு போயிருந்தாங்களாமே? அவ அகிலாண்டேஸ்வரி வீட்டுக்கு போனது எனக்கு தெரியாது மேடம். போயிட்டு வந்துதான் விஷயத்த சொன்னா. அவ மட்டும் போகல மேடம், அவங்க ஃபுட் செக்ஷன்ல ஒர்க் பண்ற இன்னும் 2 மேனேஜர்ஸ் ஃபேமிலியும் போயிருக்காங்க மேடம். எனக்கு எல்லாமே தெரியும் செந்தில். அகிலாண்டேஸ்வரிக்கு ஏதோ சந்தேகம் வந்துட்டா பால் பவுடர் கேஸ்ல உண்மையை கண்டுபிடிக்க ஏதோ பிளான் போட்டிருக்காங்க. அதனால நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த வழியில அகிலா அட்டாக் பண்ணாலும் நீங்க உண்மையை சொல்லிடவே கூடாது. புரிஞ்சுதா? சரிங்க மேடம். ஆதி சார் கார்ல இருந்து இறங்கி வராது மேடம். நான் அப்புறமா கால் பண்றேன் மேடம். என்னது? ஆதி உங்களை தேடி வந்திருக்கானா? நீங்க உடனே போனை கட் பண்ண வேண்டாம். ஆதிக்கே டவுட் வந்துரும். சரிங்க மேடம். நானே போனை கட் பண்றேன். நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு அப்புறம் கட் பண்ணுங்க. ம்? ஓகே மேடம். எங்க பாஸ் வந்திருக்காரு, நான் அப்புறமா கால் பண்றேன். என்ன சார் இவ்வளவு தூரம்? எனக்கு ஒரு கால் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேன் சார். நான் உங்க வீடு தேடி வந்திருக்கேன். வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடாம வெளியே நிக்க வச்சு பேசுறீங்க. நீங்க திடீர்னு வீட்டுக்கு வந்ததும் உங்களை பார்த்த பதட்டத்துல மறந்துட்டேன் சார். வாங்க சார் உள்ள போலாம். வாஷம் வாங்க சார். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நாங்க சார் கிட்ட பேசிட்டு கிளம்பிடுவோம். சார் குடிக்க ஏதாவது? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். சரிங்க சார். சார் உட்காருங்க சார்.